அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 வேகன்சிஸ்க்கான கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா அநேகர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வராது. எலெக்ஷன் வர்றதுனால இட் வில் டேக் அ லாங்கர் டைம். அதனால் ரிசல்ட்ஸ்லாம், அதாவது தேர்தல் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அநேகர் அப்படிங்கிறது நம்பிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு வந்திருந்தோம். ஏன்னா அந்த ப்ராப்பரான டைம் அப்படிங்கிறதுல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த முறை ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய தினம் அப்படிங்கிறது ஒரு 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரிசல்ட்டு கொடுத்தாச்சு. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிற வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் அதுக்கு வந்திருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற பாடத்துக்கு வந்திருக்கு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அந்த பாடத்துக்கு வந்திருக்கு, மரைன் பயாலஜி அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு, வைல்டு லைஃப் அந்த மாதிரி பயாலஜி அப்படிங்கிற இந்த 5 பாடங்களுக்கு அப்படிங்கிறது ரிசல்ட் நேற்றைய தினம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அடிப்படையில் ஏன் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, ஏன் இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எழுதினவங்க போஸ்ட்டும் கம்மி, இதில் எழுதினவங்களும் கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேப்பர் 1, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்ஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் அதிகமான அந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 டேஸ், அதிகபட்சம் 15 டேஸ் அப்படிங்கிறது இல்லை 1 வீக்கில் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய ஜிஎல் அப்படிங்கிறது போராட்டம் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. 4000 போஸ்ட் அப்படிங்கிறது வரப்போகுதா, இல்லை 2708 போஸ்ட் வரப்போகுதா, ஆறு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அந்த நமக்கான அந்த பணி பார்த்ததுக்காக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணி தான் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போட்டிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம சொன்னது மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு போட்டாச்சு. ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மரைன் பயாலஜி, வைல்டு லைஃப் அப்படிங்கிற இந்த 5 பாடங்களுக்கு அப்படிங்கிறது போட்டாச்சு. என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை அவங்களுடைய ஃபைனல் கீ அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல் கீயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பிடபிள்யூடியில் இருக்காங்களா அல்லது பிஎஸ்டிஎம் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ்னால் எஸ் ஆர் நோ அப்படி மாதிரி கொடுத்துட்டு எக்ஸாம் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவி அப்படிங்கிறதுலோடைய நம்ம முக்கியமாக அவங்களுடைய கம்யூனிட்டி டேர்ன் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி வர்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக திருத்திருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக அவங்க திருத்திருக்கிறாங்க. மார்க்ஸ் அப்படிங்கிறது அதிகபட்சமே 38, 40, அதாவது இப்போ அது அறிவித்திருக்கிற இந்த 5 சப்ஜெக்ட்ஸில் அதிகபட்சமே 38, 40க்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அதுமாக இருக்கக்கூடிய வேல்யூஷன் இருந்திருக்கு. அப்போ இது யாருக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு அதிகபட்சம் ஒரு 60 கேள்விகள் நீங்கள் பேப்பர் அந்த மாதிரி ஒன்று நம்ம அவரோட சப்ஜெக்டில் அடிச்சிருந்து ஓரளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது ஒரு 50% நல்லா, ஒரு 60% நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம இன்டர்வியூக்கு அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் இன்னும் நமக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்முடைய பேப்பரும் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நீங்கள் தாராளமாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் இதுக்கு இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக 1 மந்த் கொடுத்துருக்காங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா சிவி, முதல் நாள் சிவி நடக்குது. செகண்ட் டே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியாக 1 மந்த் டைம் இருக்குது.
இந்த 5 பாடங்களுக்கான இறுதி விடைக்குறிப்பு, மதிப்பெண் பட்டியல், சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல், அப்போ பட்டியலை வெளியிட டிஆர்பி முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பாடங்களுக்கு மட்டும். ஸோ வெகு சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணலாம். ஸோ 23ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு, 24ஆம் தேதி நேர்காணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஸோ ஏன் இந்த 5 சப்ஜெக்ட்னால் நான் சொன்னது போல் வந்து இவங்க மினிமம் அப்படிங்கிறது ஆஸ்பிரண்ட்ஸ் தான், மினிமம் போஸ்ட் இருக்கிறனால தான். ஸோ இன்னும் அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கம்ப்ளீட்டாக இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நாளில் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். மேபி நமக்கு மார்ச் எண்டில் கூட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த சிவி அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ டோன்ட் டிலே யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ லெட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ லெட் ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ அண்டு சிவி அப்படிங்கிறது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்த பொழுது நீங்கள் யாரெல்லாம் நம்முடைய இன்டர்வியூ கிளாஸ் அப்படிங்கிறது, ஃப்ரீ இன்டர்வியூ கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் அட்டன் பண்ண விரும்புகிறவங்க, ஸோ கண்டிப்பாக நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வருடமே, அதாவது 2026 அப்படிங்கிறது நீங்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் அப்படிங்கிறது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒரு அரசு அதிகாரியாக, அரசு அந்தமாக இருக்கக்கூடிய உதவி பேராசிரியராக சேரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்டர்வியூவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.